அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் தொடர் நிகழ்வின் 21ஆம் அமர்வு இங்கே இனிதே தொடங்குகிறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறில். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றி அடைவார். அன்பர்களே, அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு 39 ஆண்டுகளாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் வருமான வரி விலக்கு பெற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அன்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையத்தை சென்ற ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சு. ஆறுமுகம் ஐயா அவர்கள் அருமையாக தொடங்கி வைத்து அது வெற்றிகரமாக அந்த இணையத்தினுடைய 21ஆம் நிகழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். இன்று தென் மாவட்டங்களில் திருக்குறள் என்பது குறித்த சிறப்புரையை வழங்க நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார் அம்பாசமுத்திரம் திருக்குறள் அறக்கட்டளையினுடைய அன்பர் புலவர் புன்னைவனன் ஆதிநாதன் அவர்கள். அவர்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அம்பாசமுத்திரம் அறக்கட்டளை பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. மைக்கை ஆஃப் பண்ணிருங்க. இப்ப டாக்டர் சு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நான் அன்மியூட் பண்ணிட்டேன். அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகின்றார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர், தமிழ்துறை தலைவர் சு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்க பாலசுப்ரமணியம் ஐயா, அவர் வந்துட்டாரு. ஏன் அந்த லைன் கட் ஆகுதுன்னு தெரியல. வாங்க டாக்டர் சு. பாலசுப்ரமணியம் அவர்களே. அவர் நல்ல கவிஞர், எழுத்தாளர். ஐயாசாமி, உங்களுக்கு நான் அந்த கோ ஹோஸ்ட் போடல, இப்ப போட்டுறேன். என்னன்னு சிக்கல பாருங்க. உங்களுக்கு கோ ஹோஸ்ட் கொடுத்தாச்சு ஐயாசாமி, என்னன்னு பாருங்க. ஒரு மணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஐயா பாலசுப்ரமணிய ஐயா காணுமே. ஆக அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று, அதாவது சிறப்புரை வழங்குவதற்காக இது பற்றி தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகள் என்பது குறித்த நல்லதொரு சிறப்புரையை வழங்க நம்மிடையே வருகை இருந்திருக்கின்றார் அம்பாசமுத்திரம் திருக்குறள் அறக்கட்டளையினுடைய அன்பர் திருமிகு புன்னைவண்ணன் ஆறும்பூநாதன் அவர்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி நிகழ்ச்சியில் வரவேற்று மகிழ்வோம். பேராசிரியர், அதாவது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய பேராசிரியர் முனைவர் சு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இங்கே வரவேற்புரை வழங்க வேண்டும். அவருடைய இணைப்பு ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பிஏ கூட தொடர்புல இருக்காங்க.
சொல்லுங்கம்மா கிருத்திகா. நான் அன்மியூட் பண்ணிட்டேனம்மா. இங்க மெயில் இல்லம்மா, நீ எனக்கு போட்டோ இதுல வரலையே, அவருடைய இதுவே வரலையே, படமே இல்லையே. நான் அன்மியூட் பண்ணிட்டேன் அப்பவே. கமலின்னு இருக்கு, அதுவா? இல்லையே, பாருங்க. நான் வந்து அன்மியூட் பண்ணிட்டேன் அப்பவே. அது இருக்குமே, நான் அந்த நம்பர் பார்த்தேனே, அது கட் ஆயிடுது. இல்லம்மா, அந்த லைன்ல இருக்காரு, அவருடைய போக்கு திகர்ந்ததுல அந்த நம்பரும் தெரியலையே. அதனால நான் ரெடியா இருக்கேன். நான் அப்பவே அன்மியூட் பண்ணிட்டேன். சாருத அப்பவே அன்மியூட் பண்ணிட்டேன். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். இன்னொரு தடவை வர சொல்லுங்க, பரவாயில்ல. கட் பண்ணிட்டு திரும்ப வர சொல்லுங்க, நான் உடனே போட்டுருக்கேன். சரியா? நான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கேன். வாங்க அன்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டு குலத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சு பாலசுப்ரமணியன் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவருடைய இணைப்பு என்னன்னு தெரியல. என்ன பிரேமா அவர்கள், நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. கமலி அப்படின்றவங்க இருக்காங்களான்னு கேட்டீங்க சார். இருக்காங்க, அவங்க இருக்காங்க. கமலி இருக்காங்க. நான் பாலசுப்ரமணியன் இப்ப வந்துட்டாங்க. தேடினேன் வந்தது அப்படிங்கிற மாதிரி நாம் தேடி பாலசுப்ரமணியம். இல்ல, உங்க இது கட் ஆகுது பாலசுப்ரமணியம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, மறுபடியும் கட் ஆயிடுது. கமலி, உங்களை அறிமுகப்படுத்துங்கம்மா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? அன்மியூட் பண்ணிட்டு அறிமுகப்படுத்துங்க. கே கமலி. குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பேர் கமலி சார். நான் சேலம் ஜங்ஷன்ல இருக்கேன் சார். சேலம் ஜங்ஷன்ல இருக்கேன் சார். சேலம் ஜங்ஷன். அங்க ஜங்ஷன்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்களா? ஆமா சார். ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னா வாழ்த்துக்கள். சரி, இப்போ பாலசுப்ரமணிய ஐயா வரணுமே. வாங்க டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே. பாலசுப்ரமணியம் லைன்ல தான் இருக்காரு. அவரு அன்மியூட் பண்ணிட்டு இது பண்ணல. பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். பாருங்க, அன்மியூட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி வந்து ரொம்ப நேரம் பகிரத பிரயத்தனம் நீங்க பேச. வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். குறிப்பாக தமிழகத்துக்கு வெளியிலும் இந்திய அளவிலும் உள்ள திருக்குறள் அமைப்புகளை குறித்த அதனுடைய தோற்றம் வரலாறு குறித்த ஒரு நிகழ்ச்சியையும், மற்றொரு நிகழ்ச்சி திருக்குறளின் சில சிறப்பு கூறுகளை ஆய்வறிஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையில் இருந்து ஒரு ஆய்வு உரைகளாக தொடர்ந்து வழங்கி வருகிறார். இன்றைய தினம் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் என்று சொல்லக்கூடிய 21வது நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் என்பது ஒவ்வொரு திருக்குறள் அமைப்புகளும் சில குறுகிய காலத்திலிருந்து நீண்ட நெடிய காலம் வரை களப்பணியாற்றி திருக்குறள் சேவை செய்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அனுபவங்கள் வாயிலாக பெற்றவைகளையும் அதன் வாயிலாக உருவாக்கிய பல்வேறு அறிஞர்களை பற்றியும் தொடர்ச்சியாக உரையாற்றி வருகிறார். அந்த வகையிலே இன்று தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது குறித்து இன்று நம்மளோடு உரையாற்றுவதற்காக புன்னைவன நாரம்புநாதன் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பிலும் முதலிலே வருக வருக என்று உள்ளன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த அமர்வை தொடர்ச்சியாக திருவள்ளுவர் இருக்கையின் சார்பாக ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்கள்
நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்விலே தலைமை உரையாற்றுவதற்கும் சிறப்புரை ஆற்றுவதற்கும் இசைவு தெரிவித்து நம்மளோடு விரைவிலே இணைய உள்ள எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஆறுமுகம் அவர்களையும், பதிவாளர் செந்தில்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் மாற்றுப்பணி காரணமாக வெளியில் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இணைவார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய அமைப்பாளர்கள், ஆர்வலர்கள் பலரும் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயாசாமி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று உள்ளன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக நன்றி உரை கூறுவதற்காக எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எங்களது புலத்தினுடைய பேராசிரியர், மதிப்பிற்குரிய முனைவர் மு வையாபுரி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்கள் புலத்தினுடைய இன்னொரு உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தி அவர்களையும் முனைவர் அரங்கநாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அம்மா கமலி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்மளோடு தொடர்ந்து நமக்கு உற்சாகமூட்டும் வகையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்து வரக்கூடிய அறிவியல் அறிஞர் கோபாலன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அண்ணா ஜெம் சயின்ஸ் பார்க் பள்ளியினுடைய துணை முதல்வர் பூங்கோதை அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பொன்ராஜ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது போன்ற பலரும் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். திலகவதி அம்மா, உமா அவர்கள், கோகிலவாணி, எங்களுடைய ஆய்வாளர்கள் கோகிலவாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் பலரும் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய இணைப்பு நமக்கு உற்சாகமாக இருக்கிறது. இந்த இணைப்பில் மட்டுமல்லாது நம்மளது முகநூல் வழியாக நேரலை வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பான நண்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இளநிலை பட்ட படிப்பில் இருந்து ஆராய்ச்சி படிப்பு வரை தொடர்ச்சியாக பல்வேறு சான்றிதழ் படிப்புகளையும் பட்டய படிப்புகளையும் இளநிலை பட்ட படிப்புகளையும் முதுநிலை பட்ட படிப்புகளையும் வழங்கி வருகிறது. எங்களுடைய பாடநூல் உலக அளவிலே புகழ்பெற்றதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் அறிஞர்கள் பலரும் பாராட்டும் வண்ணம் எங்களுடைய பாடநூல் அமைந்திருக்கிறது. நீங்கள் அனைவருமே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு படிப்புகளை சேர்ந்து பயனடையலாம். உங்களுக்காக உங்களுடைய ஆர்வத்தினையும் தேவையையும் பூர்த்தி செய்யும் வகையில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கமும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் இணைந்து திருக்குறள் இருக்கையின் சார்பிலே 2 படிப்புகளை புதிதாக அறிமுகப்படுத்த உள்ளோம். ஒன்று குறுகிய கால படிப்பு, அதாவது திருக்குறளை பற்றிய ஒரு பொது அறிமுகம் தருவதாக, அது வாழ்க்கைக்கான எவ்வகையான நெறிகளை வகுத்து தருகிறது என்பதை குறித்த ஒரு குறுகிய கால படிப்பு ஒன்றினையும், சான்றிதழ் படிப்பு ஒன்றினையும் நாங்கள் தொடங்குவதற்காக அனுமதி பெற்று விரைவிலே தொடங்க உள்ளோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் அது படிப்படியாக வளர்ந்து ஒரு ஆய்வு நிலையை அடைகின்ற படிப்பாக அதை தொடர இருக்கின்றோம் என்பதையும் இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு, 2 உரைகள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. பல ஆய்வறிஞர்கள் திருக்குறளின் மிக நுட்பமான பகுதிகளை நாம் அறியப்படாத கோணங்களிலே எல்லாம் அவற்றை எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெருமை சேர்த்து வருகிறார்கள். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை, நான் ஏற்கனவே சொன்னது போல திருக்குறளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு கல்லூரிகளும் பல்கலைக்கழகமும் ஒரு வகை பங்காற்றினாலும் கூட கள அளவில் மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு அமைப்பாக திரண்டு ஒரு அமைப்பாக உருவாக்கி திருக்குறள் மன்றங்களையும் திருக்குறள் சங்கங்களையும் திருக்குறள் கூட்டமைப்புகளையும் உருவாக்கி ஆண்டுதோறும் ஒரு விழாவை போல திருவள்ளுவரையும் திருவள்ளுவரின் அறக்கருத்துக்களையும் மக்கள் மத்தியிலே எடுத்து வருகிறார்கள். நூற்றாண்டு கண்ட பல நிறுவனங்களும் இங்கே இருக்கிறது.
அந்த வகையில் இன்று தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று குறித்து உரையாற்ற வருகை புரிந்துள்ள புன்னை வன நாரும்புநாதன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் எமது பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பிலும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமையான ஒரு வரவேற்புரை வழங்கிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய தலைவர் மற்றும் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பர்களே, கேட்டீர்களா எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த திருவள்ளுவர் இருக்கையினுடைய நோக்கும் போக்கையும் பற்றியும் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் ஓராண்டுக்கும் மேலாக அண்மையில 2வது ஆலோசனை கூட்டம் கூட கூடியிருக்கோம். அதுலயும் கடையத்திலிருந்து எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய அன்பர்கள் வந்து அடுத்த கட்ட நம்ம நடவடிக்கை என்ன செய்யலாம் என்கிற இதெல்லாம் நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல பல தகவல்களோடு இன்னும் பல புதிய செய்திகளும் வெளியிடப்படும் என்று சொல்லி இப்பொழுது தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகள் அது குறித்த ஒரு ஏனென்றால் எனக்கு நிறைய தென்பகுதியில் உள்ள திருவள்ளுவர் மன்றங்களை அறிமுகப்படுத்திய பெருமை புன்னைவனநாத நாரும்புநாதன் அவர்களுக்கு உண்டு. இதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். அப்படித்தான் நான் சொல்லி இல்ல நீங்க வந்து அங்குள்ள ஒரு தொகுப்பாக சொல்லுங்கள் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டேன். வந்திருக்கின்றார்கள். வருக, உங்கள் ஒழிவை தருக. அன்மியூட் படிக்குங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. இது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் உங்களுடைய கேமரா கொஞ்சம் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் 21க்கு தலைமையேற்று சிறப்பிக்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் திரு சோ ஆர்வம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா சுப்பிரமணியம் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய செந்தில்குமார் அவர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் செயலாளரும் கலைமாமணி முனைவர் சேவகன் அவர்களே மற்றும் இணைய அரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற சான்றோர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நாரும்புநாதன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கேமரா கொஞ்சம் இறக்குங்க. ஏன்னா நீங்க முழுமையா உங்க ஃபேஸ் பாதி மறைஞ்சு போயிருது. கேட்கலையா? சரி, இப்ப பரவாயில்ல. கொஞ்சம் இறக்கணும். ரைட்டு. ஏன்னா இந்த தலைக்கு மேல இருந்தது சரியா வரல. காதான். ரைட்டு. இப்ப பேசுங்க. நீங்க பேசுங்க, நான் கேட்பேன். ஏன்னா நீங்க ஆடிக்கிட்டே பேசுற மாதிரி இருந்தது. நவ் இப்ப சரியா இருக்கு. கொஞ்சம் இப்ப கரெக்டா இருக்கு. தொடருங்கள். அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் புதியமலை சாரலும் பொருணி நதி பாயலும் கொண்ட அம்பாசம் பெறும் திருக்குறள் அறக்கட்டளையின் பொருளாளரும் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளரும் தென் மாவட்டத்தின் திருக்குறள் அமைப்புகள் தோற்றம் வளர்ச்சி என்ற பொருளில் உரையாற்றி வந்துள்ள பொன்னியுடன் நாரம்புநாதன் என்னும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனில் ஒரு காட்சி. இந்த ஆண்டம் வாலிபதை முடிந்த பின்னர் சுக்ரீவன் கிஷ்கிந்தின் அரசனானான். கார்காலம் தொடங்கியது. அது முடிந்தபின் ஜானகியை தேட படையுடன் வருவதாக கூறிவிட்டு சென்றான். கார்காலம் முடிந்தபின் படையுடன் ராகவனை காண அவன் வந்தான். ஜானகியை தேட அனைத்து திசைகளுக்கும் படைகள் பிரித்து அனுப்பப்பட்டன. தென் திசைக்கு அனுமனது தலைமையில் ஒரு குழு ஜானகியை தேட பணிக்கப்பட்டது. அனுமனிடம் ராமன்
தென் திசையில் எப்படி செல்வது என வழி நடத்தினார். ராவணன் தென்சிறை வழியே யானையுடன் சென்றிருக்க வேண்டும் என்று எனது அறிவு கூறுகிறது. உன்னை தவிர அத்திசையில் செல்ல தகுதியுடையவர்கள் வேறு எவரையும் சொல்ல வேண்டுமோ என்று அனுமனை புகழ்ந்துவிட்டு தண்டகாரண்யம், கோதாவரி, சரவண நதி, அருந்ததி மலை, மரகத மலை, வேங்கட மலை ஆகியவற்றை கடந்து தமிழ்நாட்டிற்கு செல்லுங்கள் என்று அனுமனுக்கு வழி கூறுகின்றான். அம்மனுடைய அந்த புவியியல் அறிவு நமக்கு வியக்க வைக்கிறது. தென்தமிழ்நாட்டு அகன்பொதியில் சிறுமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேகரிப்பேரில் என்றும் அவன் உறைவிடமாகும். ஆதலினால் அம்மலையை இறைஞ்சி ஏகி பொந்தினிந்த புனல் பெருகும் பொருணை எனும் திருநதி பின்பு ஒளிய நாக கன்றுவளர் தடஞ்சாரல் மகேந்திர மா நெடுவரையும் கடலும் காண்பீர் என்று அனுமனுக்கு வழிகாட்டுகின்றான் ராமன். மிக அற்புதமான விஷயம்னா, தென் தமிழ்நாட்டின் பெருமையை ராமன் அனுமனுக்கு கூறி சீதையின் அடையாளம் காண உரிய அடையாளங்களையும் தெரிவித்து வழியனுப்பினான். ராமன் வாயிலாக கம்மன் கூறும் அகத்திய முனிவன் தமிழ்ச்சங்கம் இருந்த பொதியமலை அடிவாரத்தில் பொருணை நதி கரையில் வாழ்பவன் நான். தென் தமிழ்நாட்டில் திரு முனிவன் தமிழ்ச்சங்கம் கண்டது போல தென் தமிழ்நாட்டில் தான் தமிழ் சங்க இலக்கியங்கள் தோன்றின. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செய்யவன் அவர்கள் தென் மாவட்டங்களில் துறை கொண்டு புரிந்து வரும் திருக்குறள் அமைப்புகளின் பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்குறள் அமைப்புகள் பற்றி ஆவணப்படுத்த வேண்டும். அதற்கு தமிழ்நாடு திறந்தனை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் உதவ முன்வந்துள்ளார். தாங்கள் துணை புரிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நானும் உலக திருக்குறள் அமைப்புகளின் மூத்த முதல் அமைப்பான தென்காசி திருவள்ளுவர் கழகம், மற்றொரு மூத்த அமைப்பான 80 ஆண்டுகளை கடந்த திருக்குறள் பணி ஆற்றி வருகின்ற ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகம், கடையம் திருவள்ளுவர் கழகம், கோயில்பட்டி குறள் அமைப்பு, கழுகுமலை குறள் கழகம், மதுரை திருவள்ளுவர் கழகம், மதுரையிலே திருவள்ளுவர் மன்றம், ஆய்க்குடி குறள் மன்றம், நெடுவயல் திருவள்ளுவர் கழகம், கடந்த 40 ஆண்டுகளாக சரியா சொல்லப்பால் எங்களது கணக்குப்படி 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்ற அம்பாசுர திருவள்ளுவர் கழகம், பின்னர் திருக்குறள் கல்வி சமூக அறக்கட்டளை, தற்போது திருக்குறள் அறக்கட்டளை என்ற பெயரில் இயங்கி வருகின்றது அம்பாசமுத்திரத்தில். செங்கோட்டை திருவள்ளுவர் கழகத்தையும் சேர்த்து பல்வேறு திருக்குறள் அமைப்புகளை பற்றிய தகவல்களை அவருடைய பொறுப்பாளரின் புலன் எண்களை பற்றி செய்யோர் ஐயா அவரிடம் வழங்கினேன். ஐயா அவர்கள் அந்த குறள் அமைப்பாளரை தொடர்பு கொண்டு அந்த குறள் கழகங்களை இணைய வழியில் ஆவணப்படுத்தினார். மிகவும் பெருமைக்குரிய அரிய செயல். அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதைவிட சிறப்பு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு உண்டு. தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகளின் தோற்றம் வளர்ச்சி என்பதை ஆய்வு நோக்கில் நாம் காண்போம். ஆனால் ஒரு வியத்தகு செய்தியினை அறிய முடியும். திருவள்ளுவர் திருக்குறள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தான் எண்ணிக்கையிலும் செயல்பாட்டிலும் அதிகமாக உள்ளன. முயற்சி செய்து பார்த்ததில் வட மாவட்டங்களில் கம்பன் அமைப்புகளும் தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகளும் இயங்கி வருவதை அறிய முடிகிறது. வட மாவட்டங்களில் சேவன ஐயாவின் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருவண்ணாமலை வாழும் வள்ளுவர் குப்பரவர்கள் நடத்தி வருகின்ற திருவள்ளுவர் கழகம், ஐயா மோகனராஜ் அவர்களின் குரல் பணி, ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களுடைய வள்ளுவர்
குரல் குடும்பம் ஆகியவை பற்றிய தகவல்கள் ஏராளமாக உள்ளன. திருச்சியில் கியாபி விஸ்வநாதன் அவர்களும் இளங்குமரன் அவர்களும் திருக்குறள் பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். அனைவரும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் திருக்குறள் பணி புரிந்த சான்றோர்கள். தென் மாவட்டங்களில் திருக்குறள் பணி ஆற்றி வரும் திருக்குறள் அமைப்புகளில் மிக மூத்த அமைப்பு தென்காசி திருவள்ளுவர் கழகம் மிகவும் போற்றுதலுக்குரியது. சைவ சபையாக உருவாகி திருவள்ளுவர் கழகமாக பரிணமித்து இன்னும் 2 ஆண்டுகளில் 100 ஆண்டு காண உள்ள அமைப்பு அந்த மூத்த கழகத்திற்கு உண்டு. திருப்பாதிரிப்புரியூர் ஞானியார் சுவாமிகளின் திருக்குறள் ஏடுகளை தேடுவதில் தொடங்கி அதனுடைய வரலாறு தொடங்குகிறது. திரு ஸ்ரீப சுப்பிரமணியதாஸ் அவர்கள் திருவள்ளுவர் கழகத்தை உருவாக்கினார். 1927ஆம் ஆண்டு முதல் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றவர் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருக்குறள் வகுப்புகள் நடைபெற துவங்கின. வள்ளுவர் தோன்றியதாக கருதப்படும் வைகாசி அனுஷ நாளில் திருவள்ளுவர் கழக ஆண்டு விழாக்கள் நடைபெற தொடங்கியது. 6 அடி அகலம் மண்டபத்தில் தொடங்கி 100 அடி எடுத்து வைக்கும் கழகம் தென்காசி திருவள்ளுவர் கழகம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள் 1928இல் தென்காசி திருவள்ளுவரத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார் என்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாகும். நீதிமன்றங்களும் பள்ளிகளும் வைகாசியில் கோடை விடுமுறையை அனுசரித்ததால் விடுமுறையில் இருந்த ஆசிரியர் பெருமக்களும் வக்கீல் குமாஸ்தாக்களும் திருவள்ளுவர் கழக விழாக்களை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். தென்காசி திருவள்ளுவர் ஆண்டு விழாக்களில் கலந்து கொண்டு பங்கேற்காத அறிஞர்களே தமிழ்நாட்டில் இல்லை எனலாம். பெருந்தொற்று காலமான கொரோனா காலத்தில் கூட உலகம் முழுவதும் நின்று போனது, இயக்கம் நின்று போனது. அப்பொழுது கூட தென்காசி திருவள்ளுவர்களும் இணைய வழியில் கடையின் திருவள்ளுவர்கள செயலர் திரு கல்யாணி சிவகாமன் அவருடைய துணையால் மிகச்சிறப்பாக அந்த ஆண்டு விழாவை நடத்தியது. அவருடைய அந்த பணி மிகவும் பாராட்டுதலுக்குரியது. சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக நீண்ட காலமாக ஏறத்தாழ 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தென்காசி திருவள்ளுவத்தினுடைய செயலராக இருந்தார். அவர்களுடைய அந்த திருக்குறள் பணியை பாராட்டி தமிழக அரசு அவர்களுக்கு தமிழ்ச்செம்மல் விருதை வழங்கி தன்னை பெருமை சேர்த்துக் கொண்டது. தற்போது தென்காசி திருவள்ளுவத்தினுடைய தலைமை பொறுப்பிலே உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கனகசபாபதி அவர்கள் அதை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்றார். அந்த கழகத்தின் தோற்றத்தை வளர்ச்சி பற்றி அவர் இணைய வழியில் மிகச் சிறப்பாக உரையாற்றி இருக்கின்றார். தென்காசி திருவள்ளுவத்திற்கு அடுத்த மூத்த கழகம் ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகம். 1848ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1948ஆம் ஆண்டு ஆழ்வார்குறிச்சியில் தோன்றி தொழிலதிபராக உயர்ந்த சிம்சன் ராமகிருஷ்ணன் அவருடைய உடையால் சொந்த கட்டிடங்களை கொண்டு அந்த கழகம் இயங்கி வருகின்றது. மிகச்சிறப்பாக இயங்கி வருகின்ற அந்த கழகத்திற்கு தற்போது திரு சிதம்பரம் மாடசாமி அவர்கள், பேராசிரியர் சுந்தரம் ஆகியோர் அந்த கழகத்தை வழிநடத்தி செல்கின்றார்கள். இக்கழகம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தமிழறிஞர்களை கொண்டு ஆண்டு விழாக்களை நடத்திய பெருமைக்கு உரியது. இதை பற்றியும் ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகத்தினுடைய அந்த பணிகளை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் மிக மூத்த ஆசிரியர் சீனி அவர்கள் நம்முடைய இணைய வழியில் மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார். ஆழ்வார்த்திற்கு மிக அருகில் உள்ளது கடையம் திருவள்ளுவர் கழகம்.
மகாகவி பாரதியாருக்கு செல்லம்மாளை தந்து பெருமை கொண்ட ஒரு ஊர் என்றால் கடையம் தான். கடையத்தில் தான் பரிமேலழகர் அவருடைய குரு இருந்தார் என்று ஒரு தகவலும் உண்டு. மற்ற திருக்குறள் அமைப்புகளை போன்று கடையின் திருவள்ளுவர் உலகமும் ஆசிரியர்களால் பற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பேராசிரியர் குமாரசாமி என்கிற அறிவரசன் அவர்களால் அந்த கழகம் உருவாக்கப்பட்டது. ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அந்த கழகத்தை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். தற்போது அந்த கழகத்தினுடைய செயலர் பொறுப்பை ஏற்று திரு கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த அமைப்பை நடத்தி வருகின்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசிய இயக்கத்தில் பல நெடுமாறன் அவர்களை அழைத்து அந்த விழாவில் சிறப்புரையாற்ற செய்தார்கள். தற்போது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தால் அவர்களுக்கு கல்யாணி சிவகாமிநாதன் அவர்களுக்கு அறிவுக்கலை என்ற விருது சமீபத்தில் வழங்கப்பட்டது. திரு சேதுராமலிங்கம் அவர்கள் தலைவராகவும் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள் செயலராக இருந்து அந்த கழகம் மிகச்சிறப்பாக தொடர் வளர்ச்சி பணியில் ஈடுபட்டு வருகிறது. திரு சோமசுந்தரம் அவர்களும் திரு கோபால் அவர்களுக்கு துணை புரிந்து வருகின்றார்கள். ஆண்டு விழாக்களில் மிகச் சிறப்பான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அந்த பெயரில் விருதுகளை பொருத்தமான அறிஞர்களுக்கு அது வழங்கி அவர்களை பெருமை சேர்த்து வருகிறது. தென்காசி திருவள்ளுவர் கழகம் ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவத்திற்கு அருகில் அடுத்தாற்போல் பொருணைக்கரையில் செயல்படும் திருக்குறள் அமைப்பு திருக்குறள் அறக்கட்டளை 70 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் கழகம் என்று எனது பெரியப்பா திரு ஆவண்ணா முத்துக்குமார் சுவாமி அவர்களால் அது தோற்றுவிக்கப்பட்டது. அவர் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பிலே இருந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் சமய பிரச்சாரராக இருந்தார். தென்காசி திருவள்ளுவரத்திலும் செயலராக பொறுப்பு வகித்திருந்தார். மிகச் மறைமலடியோடு நேரடி தொடர்பிலே இருந்த மிகப்பெரும் தமிழறிஞர் அவர்கள். அவரும் தென்காசி திருவள்ளுவர் இல்லத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வந்தார். அந்த அம்பாள்கர் திருவள்ளுவர்களும் அவரால் உருவாக்கப்பட்டது. சில காலங்களுக்கு பின்பு அந்த திருவள்ளுவர்களுடைய செயல்பாடுகள் நின்று போயின. பின்னர் மீண்டும் திருவள்ளுவர்களும் புதுப்பிக்கப்பட்டு திரு சமுத்திரபாண்டியன், சோம மகாலிங்கம், சங்கர நாராயணன், காசிசுநாதன் போன்றவர்களால் அது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. பின்னர் ராமச்சந்திரன் அவர்களிடம் திருக்குறள் கல்வி சமூக சேவை அறக்கட்டளையாக மறு உருவம் பெற்று தற்போது திருக்குறள் அறக்கட்டளையாக செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய பொறுப்பிலே அடியேனும் பங்காற்றி வருகின்றேன். அதனுடைய நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் பொருளாளராகவும் அதை நடத்தி வருகின்றேன். ஏராளமான தமிழறிஞர்கள் அதிலே உரையாற்றி இருக்கின்றார்கள். தினமணியுடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் அதிலே பங்கேற்ற சிறப்புடையது அந்த கழகம். கம்பராமாயண பேராளி என்று சொல்லப்படுகின்ற அறிவிப்புடைய திரு வி செந்தில் நாயகம் அவர்கள் இந்த கழகத்திற்கு மிகச் சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகளில் தலைமையேற்று அந்த கழக நிகழ்வுகளை நடத்தி வந்தார். தற்போது பல்வேறு தலைவர்கள் முற்றோதல் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. பிறகு அதிகார ஆய்வு நடைபெற்று வந்தது. தற்போது திருக்குறளினுடைய பல்வேறு கோணங்களில் திருக்குறளை ஆய்வு செய்து நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த அமைப்பிற்கு திரு வே கண்ணன் அவர்கள், அவருடைய தந்தை அம்பாசமுத்திரத்தில் ஒரு திருமண மண்டபம் நடத்தி வருகிறார், தொழிலதிபர். அவர் தனது மண்டபத்தை இந்த அமைப்பை நடத்துவதற்காக ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்குமாக எந்த விதமான கட்டணமும் இன்றி அதை நடத்துவதற்கு உதவி செய்தார். தற்பொழுது அவருடைய மகன் திரு வே கண்ணன் அவர்கள் திருக்குறள் அறக்கட்டளைக்கு தலைவராகவும், திரு சிவசங்கர் பாபநாசம் திருவள்ளுவர்களுடைய தமிழ்துறை பேராசிரியர் இருந்து பணி நிறைவு பெற்ற திரு சிவசங்கர் அவர்கள் செயலராகவும் அடியேன் பொருளாளராகவும் இருந்து
கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். நேற்று தென்காசி திருவள்ளுவர் கழகத்துடன் இணைந்து நலன் பேசும் என்ற வள்ளுவம் என்ற தலைப்பிலே மிக அற்புதமான ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. மற்றொரு திருவள்ளுவர் கழகம் கழுகுமலையில் அமைந்துள்ளது. சென்னிமலை அண்ணாமலை ரெட்டியாரால் பாடப்பெற்ற காவடி சிந்தில் இடம்பெறும் கழுகுமலையில் ஒரு திருவள்ளுவர் கழகம் இயங்கி வருகிறது. திரு சண்முகனார் அவர்களால் தொடங்கப்பட்டது. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற வைபு சோமசுந்தரம் அவர்கள் அதில் பொறுப்பில் இருந்தார்கள். திருக்குறள் ஓதி தமிழ் திருமணங்களை நடத்திய பெருமைக்குரிய ஒரு கழகம் கழுகுமலை திருவள்ளுவர் கழகம். சங்கரவள்ளி நாயகம் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்களால் விழா உரைகள் நடத்தப்பட்ட பெருமைக்கு உரியது. தென்காசி திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள் பணியால ஈர்க்கப்பட்டு தென்காசி வட்டாரத்தில் நிறைய திருவள்ளுவர் கழகங்கள் உருவாயின. அப்படி உருவான கழகங்கள் செங்கோட்டை, நெடுவயல், கடைநல்லூர், சங்கரங்கோயில் என்று பல பகுதிகளிலே அந்த கழகங்கள் உருவாகி தமிழ் பணி புரிந்தன. நெடுவயலிலே இயங்கி வருகின்ற அந்த கழகத்திற்கு திரு லட்சுமணன் அவர்கள் பொறுப்பாக இருந்து அந்த கழகத்தை நடத்தி வருகின்றனர். ராஜபாளையத்தில் திருவள்ளுவர் மன்றம் இயங்கி வருகிறது. தென்காசி திருவள்ளுவர் கழகத்தை தோற்றுவித்த திரு சுப்பிரமணியதாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மற்றொரு கழகம் மதுரை திருவள்ளுவர் கழகம். மதுரை திருவள்ளுவர் கழகத்தை நிறுவியவர் தென்காசி திருவள்ளுவத்தை நிறுவிய தீபா சுப்பிரமணியதாஸ் அவர்கள். மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய வளாகத்திலே அந்த கழகம் இயங்கி வருகின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அரங்காவலராக இருந்த திரு பி.டி. ராஜனுடைய நிர்வாகத்தின் கீழ் அந்த கழகம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அந்த கழகம் நடத்திய விழாக்களில் பங்கேற்காத அறிஞர்களே தமிழ்நாட்டில் இல்லை என்று கூட சொல்லலாம். தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக சொந்த கட்டிடத்தோடு முதலில் உருவான அமைப்பு அதுதான். மீனாட்சி அம்மன் கோயிலிலே 1948களிலே கும்பாபிஷேகம் நடந்த பொழுது மதுரை மீனாட்சி அம்மனுடைய தெற்கு மண்டப பகுதியிலே திருவள்ளுவர் கழகத்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டு இன்றளவும் அந்த திருவள்ளுவர் கழகம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அங்கு பட்டிமன்றங்கள் வழக்காடு மன்றங்கள், கருத்தரங்குகள் ஆகிய நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற்று வருகின்றன. ஆண்டுதோறும் குறள் விழாக்களை மதுரை திருவள்ளுவர் கழகம் நடத்தி வருகின்றது. மதுரையிலேயே இங்கு வருகின்ற மிகச் சிறப்பான மற்றொரு கழகம் மதுரை திருவள்ளுவர் மன்றம். அந்த திருவள்ளுவர் மன்றத்தினுடைய தோற்ற உணர்ச்சி பற்றி சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நமது இணைய வழியில் சில மாதங்களுக்கு முன்பு மிக அற்புதமான உரையை ஆற்றியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருக்குறள் அமைப்புகள் இருக்கின்றன. அதை பற்றிய முழுமையான தகவல்களுக்கு முயற்சி செய்து பார்த்தேன். இதுநாள் வரை எனக்கு கிடைக்கவில்லை. என்றாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வழிபாடு செய்வதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழ் பெருமக்கள் பெருமையாக கருதி அந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். வள்ளுவர் பிறந்ததே கன்னியாகுமரி மாவட்டத்தான் என்று ஆவணப்படுத்துவதிலே முன்னின்றவர்கள் அவர்கள். ஔவையாருக்கும் வள்ளுவருக்கும் பிறப்பிடமே கன்னியாகுமரி மாவட்டம் தான் என்று அவர்கள் இன்றளவும் பேசுகின்றனர். தென் மாவட்டங்களில் பல ஊர்களிலும் திருக்குறள் அமைப்புகள் இயங்கி வருகின்றன. ஏராளமான திருக்குறள், ஆனால் எந்த அமைப்பிற்கும் பொருளாதார வசதி கிடையாது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே மதுரை திருவள்ளுவர் கழகமும் ஆழ்வார்ச்சி திருவள்ளுவரும் தான் சொந்த கட்டிடத்திலே இயங்கி வருகின்றன. வள்ளுவர் எப்படி நமக்கு படங்களில் எளிமையாக காட்சியளிக்கின்றாரோ அதுபோன்றுதான் வள்ளுவர் கழகங்களும் மிக எளிமையாக இயங்கி வருகின்றன. எந்த கழகங்களுக்கும் ஆதார பொருளாதாரம் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கழகங்கள் நன்கொடை திரட்டி அந்த நன்கொடையின் மூலமாகத்தான் விழாக்களை நடத்துகின்றன. கழகத்திலே அந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் அத்தனை கழகங்களிலும் மிகவும் வயதிலே மூத்தவர்கள். மிகச்சிறந்த தமிழர்களுடைய பணியை குறை சொல்வதற்கு அடுத்த தலைமுறை அந்த கழகங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு
நடத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும். கம்பன் கழகத்துக்கும் திருவள்ளுவர் கழகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கம்பன் கழகங்கள் அனைத்துமே பொருளாதார நிலையில் வலுவானவை. அது மட்டுமல்ல, அது ஒரு காப்பியம், கதைப்போக்கோடு அமைந்தது. அதனால சுயபட சொல்வதற்கு அந்த காப்பியத்துல ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. கதைப்போக்காகவும் பேசலாம், ஆய்வாகவும் செய்யலாம், இலக்கியமாகவும் ஆய்வுகள் செய்யறதுக்கு அது வாய்ப்புகள் உண்டு. திருக்குறளில் நயம் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கம்பன்களில் இருந்த ஈர்ப்பு திருவள்ளுவர்களே இல்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன். என்னுடைய கருத்து அது. புதுக்கோட்டையிலே இயங்கி வருகிறது, தஞ்சாவூரில் இயங்கி வருகிறது, அருகில் உள்ள பாண்டிச்சேரியில் ஏராளமான கம்பன் கழகங்கள். ஆனால் திருக்குறள் எண்ணிக்கையில் விரல் விட்டு எண்ணிவிடலாம், அவ்வளவு குறைவாகத்தான் இருக்கின்றன. தமிழக அரசினுடைய திருக்குறள் பணியை பாராட்ட வேண்டும். எனக்கு தெரிந்து குறளோவியம் கலைஞர் எழுதிய பிறகு திருக்குறளில் ஏராளமான ஈர்ப்பு ஏற்பட்டு நிறைய பேர் அந்த திருக்குறளை படிக்க ஆரம்பித்தார். அதனோட குறளோவியத்தினுடைய பணியை நாம் போற்ற வேண்டும். கலைஞருடைய காலத்தில் தான் திருக்குறளுக்கு மேம்பட்ட ஆதரவு கிடைத்தது. அது மட்டும் இல்ல, போக்குவரத்து கழகங்களில் ஓடுகின்ற அந்த அத்தனை பேருந்துகளிலும் திருக்குறள் பொறிக்கப்பட்டது. மிகச்சிறப்பாக அந்த திருக்குறளுக்கு பணிபுரிந்த பெருமை தமிழக அரசிற்கு உண்டு. அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த இணையவழி ஏற்பட்ட பிறகு வள்ளுவர் குரல் குடும்பத்துடைய சி ராஜேந்திரன் போன்றவர்கள் மிகச் சிறப்பான உரைகளை இணைய வழியில் வழங்கி வருகின்றனர். சேயோர் அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி அந்த தமிழ்ச்சங்கத்தின் குரலுக்கு மிகச் சிறப்பான பணியை புரிந்து வருகின்றனர். என்னால் இயன்ற அளவில் தென் மாவட்டங்களில் உள்ள யான் அறிந்த திருவள்ளுவர் கழகங்களை பற்றி, திருக்குறள் அமைப்புகளை பற்றி, அவர்களுடைய தோற்றங்களை, வளர்ச்சியை பற்றி நான் தகவல்களை தந்துள்ளேன். இதில் விடுபட்ட தகவல்களும் உண்டு. பல கழகங்களை பற்றிய தகவல் இல்லை. ஏனென்றால் அவையெல்லாம் ஒரு தொகுப்பாக உருவாக்கப்பட வேண்டும். ஆவணப்படுத்துவதை ஒளி அமைப்போடு அவை புத்தகங்களாகவும் அந்த பதிவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பல கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே திருக்குறள் பேசப்படுவது ரொம்ப குறைவு. அது அந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் குறள் வகுப்புகள் நடத்துவதற்கு இந்த குறள் கழகங்கள் முன்னிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகளின் தோற்றமுணர்ச்சி என்பதை பற்றி உரையாற்ற வாய்ப்பளித்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தோற்றுனர் சேயோர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை நல்கி இறைவணக்கம் பாடிய சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பார்கள். அதுவும் திருவள்ளுவர் கற்றுக் கொடுத்த பாடம் தான். என்ன, அதனால அதான் ஏன்னா எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நாங்க எப்ப இந்த பன்னாட்டு திருக்குறள் இணைய நிகழ்ச்சியை தொடங்கினோமோ அப்போதே இருந்தே நான் கல்யாணி சிவகாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு நம்ம திருக்குறள் அறிவு கல்வி விருது கொடுத்து சிறப்பித்திருக்கிறோம். அவர், நாரும்புநாதன், இன்னும் பலர் நமக்கு பல தகவல்களை கொடுத்திருக்காங்க. அதுல நாரும்புநாதன் ஒரு சிறப்பு என்னன்னா, அவரா தானாக முன்வந்து பல அமைப்புகளை பற்றி சொல்லுவார். சார் அங்க ஒண்ணு இருக்கு சார், இங்க ஒண்ணு இருக்கு சார், அதை மட்டும் விட மாட்டாரு. அவரையும் கூப்பிட்டு பேச சொல்லி நம்பர் அனுப்பி ஒரு ஃபாலோ. அதுக்காகத்தான் நான் அவரை தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகள் பற்றி நீங்க பேசுங்கன்னு. நாரும்புநாதன் ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல், ராஜபாளையத்திலையும் திருக்குறளுக்கு தனி கட்டடம் இருக்கு. அது அவங்க நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க. ராஜபாளையத்துல திருவள்ளூர் மன்றம் வச்சிருக்காங்க, அதுக்கு தனி கட்டடம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா தென்காசி, மதுரை, உண்மை தனி கட்டடம். அதே மாதிரி ராஜபாளையத்துல திருவள்ளூர் மன்றம் இருக்கு. எங்களை கூட நீங்க மயிலை திருவள்ளூர் எல்லாரும் டூரா அங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு தகவலுக்காக. ரொம்ப அருமையான உரை. எனக்கு பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் இணைந்திருப்பது. அன்பான மாணவர்களே, ஆய்வு மாணவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் வழி கல்வியாக கற்றாலும் சில ஆய்வு மாணவர்கள் ரெகுலர் பிஹெச்டின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த அத்துணை பெருமையும்
தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு தலைவர் பேராசிரியர் முனைவர் இயக்குனர் முனைவர் சு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், நன்றியரை ஆற்ற இருக்கின்ற வையாபுரி அவர்களுக்கும், அந்த துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் இது மாதிரிதான் நிறைய மாணவர்கள் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நீங்க சாட் பாக்ஸ்ல பாருங்க, திண்டுக்கல்ல இருந்து திருக்குறள் படிப்பகம் தலைவர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஷாஜஹான். அது மட்டும் இல்ல, திருக்குறள் பரப்புனர்னு வர எழுதியிருப்பார், பரப்புரைஞர் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அது மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நடத்தும் போதுதான் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆகையினால இந்த அவர்கள் ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிற கதை. அதனால அந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்துல தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்கோம். அப்படின்னா வடக்கு பகுதியில என்னாச்சு, கிழக்கு பகுதியில என்னாச்சு, மேற்கு பகுதியில என்னாச்சுங்கிற ஒரு கேள்விகள் வருது. அதையும் நாம் சற்றே ஆய்வு செய்வோம். நிச்சயமாக இந்த ஆய்வு மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. நீங்கள்லாம் உங்க ஊர் பக்கத்துல உள்ள திருக்குறள் அமைப்புகள் இருக்கா? இருந்ததுன்னா அதை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். இன்னொன்று, நாம ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு வைக்கிறோம். எப்படி தெரியுமா? நீங்க நினைத்து பாருங்கள், இன்னைக்கு அரிமா சங்கம் என்றால் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும். நான் கூட பல வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கேன். அந்த வெளிநாட்டுக்கு இப்ப நியூசிலாந்து, ஆக்லாந்து எல்லாம் போயிருக்கேன். அங்க போனா ஒரு இடத்த போய் பார்க்க போனோம்னா அங்க ஒரு நிழற்பொடை வச்சிருப்பாங்க, டொனேட்டட் பை லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல போனா டொனேட்டட் பை இன்ஸ்டிடியூட்டட் பை ரோட்டரி கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல்னு போட்டிருப்பாங்க. ஏன் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது? 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்ததுதான் இந்த ரோட்டரி லைன்ஸ் எல்லாம். 2050 ஆண்டுகளுக்கு முன் வந்த நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நாம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளை சொன்னவர். அவர் பத்தி எந்த விதமும் நமக்கு உலகம் கொண்டு போக முடியலையே. அதற்கு நிச்சயமாக வித்திடுவது இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம். அதனாலதான் நாங்க இதுக்கு பேரே என்ன வச்சிருக்கோம் தெரியுமா? ஃபிட்னு 3 எழுத்துதான், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம்ஸ். FORUMS. அந்த ஃபோரம்ஸ் சொன்னாலே என்னெல்லாம் அடங்கும் அதுல? திருவள்ளுவர் மன்றம், திருக்குறள் மன்றம், அறக்கட்டளை, கழகம், இன்னும் என்னென்ன பேர் இருக்கு. அதுக்கும் அது பொருந்தது பாருங்க, திருக்குறள் படிப்பகம். அதான் சொல்லுவோம், அதுக்கும் இலக்கணம் சொல்றது. நான் ஏன் இந்த பேர் வச்சேன்னா இதுக்கு நான் வைக்கல, தொல்காப்பியர் தான் எனக்கு வழிகாட்டினார். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தரவேன்னு சொல்றாரு. பொருட்கு பொருளறியின் எல்லை இல்லைங்கிறாரு. எந்த உரிச்சொல்லை நீ மேலும் பகுக்க முடியாதோ அது உரிச்சொல்லுங்கிறாரு. அப்படி பாட்ட எடுத்ததுதான் ஃபிட்ங்கிறது. whether that organization is fit enough to integrate with us, associate with us என்கிற கேள்விக்கு விடை கிடைப்பதுதான் ஃபிட். நம்ம என்ன சொல்றோம்? இந்த ட்ரெஸ் எனக்கு ஃபிட்டா இருக்குங்கிறோம், இந்த கண்ணாடி எனக்கு ஃபிட்டா இருக்குங்கிறோம். அதே மாதிரி இந்த அமைப்பில் சேர்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிற ஃபிட் என்றாலும் தகுதி மிகுதி எப்படின்னு சொல்றதுக்காக ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம்ஸ எப்படி ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இயங்குகிறதோ அந்த பேட்டர்ன்ல இயங்கணும். ஏன்னா எனக்கு அந்த விழிப்புணர்வு எப்ப வந்ததுன்னா, அண்மையில தான் நான் அரிமா சங்க உறுப்பினர் ஆனேன். அங்க போய் அங்குள்ள நடைமுறைகளை பார்த்தவுடன், பொதுவா அரிமா ரோட்டரின்னா வேற ஒரு தகவல்கள் உண்டு. ஆனால் நான் உள்ள போய் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கள் எப்படி குறியோடும் நெறியோடும் நடக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். கொடி வணக்க பாடல் வச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஃபாலோ அப் இருக்குது, வாரந்தோறும் மாதந்தோறும் கூடுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அதுல இருக்கு. அது ஏன்? அது ஒரு தொண்டு இயக்கமாக இயங்குகிறது. நம்ம ஒரு இலக்கியம், பாடம், பரீட்சை அதோட நிறுத்திட்டோம். அது அல்லாமல் அதற்கு அதுவும் இருக்கணும், அது வேண்டாம்னு சொல்லல. அதற்கு அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த முறையில தான் நாங்க ஒரு குழுவே அமைச்சு அந்த குழுவுக்கான ஒரு கூட்டமும் நடத்த இருக்கிறோம். இது ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிட் அப்படிங்கிறது அப்படியே விட்டு போறது இல்லை, 3 எழுத்து. அதுக்கு லோகோ தயார் பண்ணி we want to, அதாவது இதை ஒரு உலகளாவிய மிகச்சிறந்த அமைப்பாக, அதுல எல்லா திருக்குறளும் வரணும். நம்முடைய மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. நமக்கு மக்கள் இப்ப லயன்ஸோட we serve for others தான் லயன்ஸோடைய மோட்டிவ். தலைப்பே என்ன தெரியுமா? we serve for others. அது மாதிரி நம்ம திருக்குறள் நெறியை வெறும் பரப்பினால் போதாது,
அந்த நெறிப்படி நாம் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம், அது உருவாக்குகின்ற பன்னாட்டு திருக்குறள் மையம் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேடமா. சரி, இப்ப மயிலை இப்ப ரொம்ப அருமையா சொன்னாரு நாரும்புநாதன் ஐயா அவர்கள். அவரிடம் சில கேள்விகள் இருக்கின்றன. நம்ம அன்பர்கள் எல்லாம் வந்து பங்கேற்கின்ற அன்பர்களும் தத்தம் கருத்துக்களை பரிமாறலாம். இவ்வளவு நேரம் அழகாக பல அமைப்புகளை பற்றி சொல்லி வந்தார்கள் அல்லவா? இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ன செய்கிறது? ஒரு காணொளி காட்சி, ஒரு சில மணித்துளிகள். கருணாநிதி அவர்கள் மதுரையிலிருந்து தயாரித்து இதை அனுப்புகிறார்கள். அன்மியூட் பண்ணியாச்சு. நீங்க வந்து இப்போ முதலில் சொல்லோவிய சோலை பூந்தண்டலம், அதுக்கு அது அடுத்தது அறிவியல் பூங்கா காணொளி காட்சி. இதை கேட்டுட்டு தொடர்ந்து நம்முடைய இதை பார்ப்போம். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். கடந்த 38 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச் சான்றிதழ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரின் 62ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது அகிலமே வியந்து போற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. இந்த பல்கலைக்கழகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் கா. ரவி அவர்கள். அறிவியல் ஆய்வில் பல்வகை முத்திரை பதித்தவரும் பல காப்புரிமைகளை பெற்றவரும் பன்முக ஆளுமையும் பல்வகை திறனும் மேலாண்மை வல்லமையும் இக்கோங்கியுள்ள துணைவேந்தர்
பேராசிரியர் முனைவர் க. ரவி அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம். அதனை சொல்லோவியமாக 62ஆம் அறிவியல் பூங்கா இதழின் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம். எஃகு தொழில்களில் இந்திய தரநிலைகளின் பங்கு எப்படி உள்ளது என்பதை ஆய்வுபூர்வமாக நிறுவியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் இணை இயக்குனர் திரு அருண்புச்சக்யாலா அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. வேதியியல் பற்றி அறிந்திருப்போம். கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை 61ஆம் இதழில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை இந்த 62ஆம் அறிவியல் பூங்கா இதழில் விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி. மோகன்ராஜ் அவர்கள். சிந்திக்க சில நொடிகள் எதை பற்றி என்பதை அறிய சென்னை SSS ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ள திறனாய்வு கட்டுரையை படித்து பாருங்களேன். வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலின் பல்வகை பயன்களை பலரும் ரசித்து படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி சுவைபடச் சொல்லியுள்ளார் திரு S. ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கல்லீரல் கவசம் கரிசலாங்கண்ணி என்று வர்ணித்துள்ளார் சித்த மருத்துவர் வி. விக்ரம்குமார் அவர்கள். ஆயுள் அதிகரிக்க பேருதவியாயிருப்பது கரிசலாங்கண்ணி என்னும் காயகற்ப கீரை என்கிறார் இவர். தூசின் வலியது யாவுள என்று அணுவியல் அறிஞர் ப. கோபாலன் அவர்கள் விடுக்கும் வினா தெய்வ புலவர் அருளியுள்ள திருக்குறள் ஊழிற் பெருவலி யாவுள எனும் திருக்குறளை நமக்கு நினைவூட்டுகிறது. ஊழ் என்பதற்கு விதி என்று பொருள். விதி எப்படி மனித வாழ்க்கையில் உண்ணி பிணைந்திருக்கிறதோ அதுபோல் தூசி நம் வாழ்க்கையில் பெரும் தடையாக உள்ளது. அதனை அகற்றுவது எப்படி என்பதை ஆய்வு நோக்கில் அருமையாக சொல்லியுள்ளார் திரு கோபாலன் அவர்கள். நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். நானோ அறிவியல் குறித்த அறிவியல் தொழில்நுட்ப தகவல்களை அள்ளி தந்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக நானோ தொழில்நுட்ப மைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஜி. தேவசேனா அவர்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் முக்கியமான கருவிகளில் ஒன்று செல்போன். அது குறித்த பல்வேறு தகவல்களை ஆய்வியல் நோக்கில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிய இனிய நடையில் கிள்ளிக் கொடுக்காமல் அள்ளிக் கொடுத்துள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். இது அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் எண்ணங்களே ஆழ்கின்றன மனித மனங்களை எனும் நல்லதொரு தலைப்பில் வெளிவந்துள்ள முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்களின் அறிவியல் நூல் குறித்த அருமையான திறனாய்வினை வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணிதர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 6ஆம் பகுதியை இந்த இதழில் தந்துள்ளார். அருமையான சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்கள் இப்படியும் இருந்ததா என்று வியக்கக்கூடிய அளவில் உள்ளன. நிலத்தில் வேளாண்மை செய்வதை நன்கறிவோம். வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இணையத்தின் பொருட்கள் வழியே எதிர்கால வேளாண்மை எனும் நல்லதொரு கட்டுரையை வழங்கியுள்ளார் தமிழ்நாடு அரசின் துணை வேளாண்மை இயக்குனர் திரு வி. குணசேகரன் அவர்கள். இவர் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை ஆற்றொழுக்கான நடையில் கூறியுள்ளார். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 28/6/2024 அன்று நிகழ்த்திய 60ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர்
சேயோன் அவர்கள் அறிவியல் உலாவாக இந்தியாவின் முதல் பெண் இதய நிபுணர் டாக்டர் எஸ் பத்மாவதி பற்றிய அரிய பல தகவல்களை அள்ளி தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் வன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9444991415. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? அன்பர்களே, இந்த இரு காணொளி காட்சிகளையும் கட் பண்ணுங்க. கருணாநிதி, கருணாநிதி க்ளோஸ் இது பண்ணுங்க, ஃபினிஷ் பண்ணுங்க. Karnanidhi, please close the screen so that we can talk. Karnanidhi, எங்க போனீங்க சார்? Please do it immediately. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் காணொளி காட்சி 2 பார்த்தீர்கள். இதெல்லாம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி தான். நீங்க வலைத்தமிழ் பார்த்து திரு கருணாநிதி அவர்களே, தயவு செய்து உங்க இத ஸ்கிரீன்ஷாட்டை கட் பண்ணுங்க. வேர் ஆர் யூ? என்னாச்சு? கட் ஆக மாட்டேங்குது. திரு கருணாநிதி அவர்களே, உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை கட் பண்ணுங்க. என்ன கருணாநிதி, என்னாச்சு? கட் பண்ணுங்க சார், டைம் ஆகுது. வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர். கருணாநிதி எங்க போனீங்க? தயவு செய்து ப்ளீஸ். ஐம் சாரி. விழிப்பா இருக்கிற பிழைப்பர் விழியமை கொட்டி கோடி பெறலுமேம்பாங்க. அருள் கூர்ந்து அனைவரும் மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். நிகழ்வு முடிஞ்சா அடுத்த நிமிடம் இதா இருக்கணும். எங்க போயிடுறீங்க நீங்க?
சொல்லுங்க, என்னாச்சு கருணாநிதி அவர்கள்? என்னாச்சு? கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ. பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அந்த நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா கட் பண்ணிக்கலாம். சரி, டசன்ட் மேட்டர். சாரி அன்பு அன்பர்களே, நாம் நிறைவு கட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் இதை நான் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன், நெருப்பு ஆறும் மயிர்பாலமும் என்றோ விழிப்பாயிருக்கீர் பிழைப்பர் விழியமை கொட்டி கோடி விரலுமே மான் கொட்டும் வாளால் தேளும் வாயால் பாம்பும் காலும் விடமென கருதி ஆங்கு அடிமுதல் முடிவரை ஆய்ந்து பாராளும் பார் என்படாவேம்மா. அதுபோல எந்த நிகழ்வானாலும் சரி, அந்த நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நிகழணும்னா எல்லாரும் வெடிப்பாக இருக்கணும். அப்பதான் நிகழ்ச்சி நடக்கும். நன்றாக இருந்தது நாரும்பு நாதன் அவர்களே. உங்கள் கருத்தை தொடர்ந்து நான் ஏன் இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை காணொளி காட்சியை உங்கள் முன்னில் போட்டு காட்டினோம் என்றால், மற்ற அன்பர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டும். திருக்குறளை நாம் மனப்பாடமாக சொல்லுகிறோம், ஒப்பித்தல் போட்டி நடத்துகிறோம். அடுத்த கட்டம் திருக்குறள் மட்டுமல்ல, அறிவியல். இப்ப மேலாண்மை வந்தாச்சு. இப்ப பல கோணங்கள்ல பன்முக பரிமாணத்தில் திருக்குறளை மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிறோம். அதற்குத்தான் இந்த முனைப்புகள் எல்லாம். இப்பொழுது கடையம் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து, திருவள்ளூர் கழகத்திலிருந்து இருந்த கல்யாணி சிவகாமிநாதன் அவர்களே, உங்கள் கருத்தை பகிருங்கள். அன்மியூட் பண்ணியாச்சு, பேசலாம். இப்ப நான் எல்லாருக்குமே அன்மியூட் பண்ணிடுறேன், அவங்க பேசலாம். சிவகாமிநாதன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான நிகழ்ச்சி. எல்லா திருவள்ளுவர் கழகத்தையும் இணைத்து ஒரு அரிமா சங்கம் போல, ஒரு சுழற்கழகம் போல திருவள்ளுவர் கழகம் என்ற உலகளாவிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற உங்களுடைய உன்னத நோக்கம், அது நிறைவேற நாங்கள் அனைவரும் துணை நிற்போம். அதற்கு இன்னொன்று தெரியுமா? அதுக்கு ஒரு ஸ்லோகமே கொண்டு வந்தாச்சு. நம்ம திருவள்ளுவர் தான் கொடுக்கிறார், உலகம் தழியது ஒட்பம். அறிவு. உலகத்தை தழுவி நடப்பதுதான் அறிவு. அவ்வளவுதான். அதான் லோகோ. இப்ப நம்ம அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு உண்மையிலே நமக்கு பெருந்தொண்டாற்றுகிறார் கருணாநிதி அவர்கள். அவருக்கு லோகோ எல்லாம் தயார் பண்ணிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன், நாங்க விரைந்து இந்த நவம்பர் 16 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி நடக்கிறது. அதுலயோ அல்லது நவம்பர் 9 பாரதிய வித்யா பவன், நவம்பர் 9 அறிவியல் பூங்காவினுடைய 63ஆம் வெளியீட்டு விழா சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை கல்லூரியில், அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடத்த இருக்கிறோம். இந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு நாம தொடங்கிடுவோம். எது? பன்னாட்டு திருக்குறள் இணையம், அதாவது இந்த ஃபிட் என்ற நிறுவனத்தினுடைய லோகோ எல்லாம் போட்டு ஸ்லோகம் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பன்னாட்டு அமைப்பாக ஆன் பார் வித் லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல், லயன்ஸ் கிளப் ஆஃப் ரோட்டரி, இன்டர்நேஷனல், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம்ஸ், அது நல்லா வரும். உங்களை போன்றவர்களுடைய ஒத்துழைப்பினால ரொம்ப மகிழ்ச்சி. கல்யாணி சிவகாமிநாதன் அவர்களே. அடுத்து கோபாலன் அவர்கள், ஹைதராபாத்தில் இருந்து இணைந்திருக்கிற அன்பர் கோபால், அவர் அணுவியல் அறிஞர். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னார் இந்த இதை பத்தி. இந்த தென் மாவட்டங்களில் திருவள்ளுவர் கழகத்தை அவங்களுடைய இதை பத்தி ரொம்ப அருமையா சொன்னார். எல்லாம் இதுவரைக்கும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்த்து அது கேட்கறதுல அவங்க சேர்த்து இன்னைக்கு கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்காரு. அது மாதிரி எனக்கு இவர் பேர் புன்னைவனம் நாரும்புநாதர் அப்படின்றது. திருப்புடை மருதூர்ல அவர் நாரும்புநாதர் கோயில் இருக்கு. ஆனா அது மருதவனம். இந்த புன்னைவனம் எங்க இருக்குன்னு தெரியல. அவர் புன்னைவனநாதர் வச்சிட்டு இருக்காரு. அது ஒண்ணு. இன்னொன்னு அவர் சொன்னதுல கழுத்துல இந்த கருத்துக்கள்ல கம்பன் கழகத்தை அது கொஞ்சம் பணக்கார ஒரு கழகம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுவும் இதுல புதுச்சேரியில அவங்க இந்த அரசாங்கமே கம்பன் விழா எடுக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவர் திருவள்ளுவர் நாள் அப்படிலாம் கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம யாராவது எந்த அமைப்பு
ஏதாவது ஒரு மாநாடோ விழாவோ எடுக்கிறத விட அரசாங்கம் எடுத்தா அது ரொம்ப இன்னும் பிரமாதமா இருக்கும். அது ஏன் சொல்றேன்னா, இப்போ அரசாங்கம் நடந்தது இல்லையா, இப்போ முருகன் தமிழ் விழா ரொம்ப பிரமாதமா நடந்திருக்கு. அங்கங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் அவங்க வந்து அதில் லெக்சரா பண்ணவங்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அருமையா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இவருடைய ஐடியா என்ன, தமிழ் அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய ஆலோசனை என்ன அப்படிங்கிறது வெளியே. நன்றி கோபாலன் அவர்களே. இப்ப கோபாலன் அவர்கள் ஒரு தகவல் ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் தினத்தை தை மாதத்தின் அடுத்த நாள், தை மாத பிறப்பின் அடுத்த நாள், தை முதல் நாளே தமிழர்களின் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அதற்கு மறுநாள் திருவள்ளுவர் தினமாக ஏற்கனவே அறிவித்து திருவள்ளுவர் தினத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறது. அதனை ஒட்டித்தான் திருவள்ளுவர் விருது ஒருவருக்கும் அப்படின்னு முதல்ல திருவள்ளுவர் விருது ஆரம்பிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட 10-15 விருதுகள் அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் 1 லட்சம் ரூபாய், இப்ப அந்த 1 லட்சம் கூட 3 லட்சமா இதை கூட்டியிருக்காங்க சென்ற ஆண்டுல இருந்து. நானெல்லாம் அந்த 2013 விருது வாங்கும்போது 1 லட்சம், இப்போது 2 லட்சம் 3 லட்சமா கூட்டியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது தமிழ்நாடு எப்படி புதுச்சேரி அரசு வந்து நடத்துதோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய அளவுல நடத்திட்டு. அது தவிர திருவள்ளுவர் திருக்கோயில்ல மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கமே தொடர்ந்து திருவள்ளுவர் திருவிழாவில ஒட்டி பட்டிமன்றங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்குது. ஒரு தகவல். இப்ப நாரமுநாதன் ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல். நிச்சயமா அவர் சொன்னது போல கம்பன் கழகம் ரொம்ப வலிவும் வலிவோடும் பொலிவோடும் உள்ளன, அதற்கு இலக்கியமும் ஒரு கை கொடுத்ததுங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா என்ன ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, திருக்குறள்ல மட்டும் இன்னும் நாம் முனையவில்லை. வெறும் திருக்குறளுக்கு பொழிப்புற சொல்றது, முற்றோதுதான் பண்ணணும், இது எதையுமே வேண்டாம்னு சொல்ல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, மக்கள் மத்தியில போய் சேரணும்னா தொண்டின் மூலமாகத்தான் தொடர முடியும். இன்னைக்கு ஒரு கை ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா சில பேர் அங்க இருந்து லைன்ஸ் கிளப் டோனர், சார் நான் லைன் கிளப்ல இருந்து வந்திருக்கேங்கிறான், ரோட்டரி கிளப்ல இருந்து வந்திருக்கிறான். திருக்குறள் மன்றம் நம்ம என்ன செய்யறோம், அதனை நிச்சயமா நாம் நினைத்தால் இதை விட அதிகமாக செய்ய முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தது, 2550 ஆண்டுகளுக்கு முன்னால வந்துட்டாரு திருவள்ளுவர், சொல்லிட்டாரு. செய்யாதது நம்ம தவறை விட அவர் தவறு, அவர் சொல்லிட்டாரு. அதனால அவென்யூஸ் ஆர் மோர். இப்ப பன்னாடுகளுக்கும் சென்று தன்னுடைய கருத்தினை வலியுறுத்தி வருகின்ற பேராசிரியர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் தமிழ் பண்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் திலகவதி அவர்கள் அண்மையிலே பிரான்சுக்கு போறாங்க கொஞ்சம் அடுத்த மாசம் நிகழ்ச்சியில. அவர்கள் சுவிட்சர்லாந்து ஜெர்மனிக்கு வேற திட்டமிட்டு இருக்கிறார், நான் நன்கு அறிவேன், அதனால சொல்றேன். இப்ப திலகவதி அவர்களே இந்த அமைப்பை ஒரு ரோட்டரி சங்கம் மாதிரி, ஒரு சுழற் சங்கம், அரிமா சங்கம் போல, இன்னும் சொன்னால் அதை விட மேலான நிலைக்கும் நம்மால் கொண்டு செல்ல முடியும். அதற்கு நமக்கு நிச்சயமாக தமிழ் பல்கலைக்கழகம் வித்தாக வேறாக இருந்து துணை செய்கிறது. ஒரு பெரிய முயற்சி இது. நாம் எல்லோரும் இந்த ஊர் கூடி தேர் இழுக்கிற கதை, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிக சிறப்பாக முதலில் நம்மளுடைய அம்பாசமுத்திரம் புன்னைவன நாரும்பூநாதன் ஐயாவுடைய தொடர்பு என்பது மிக சிறப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஐயா அவர்கள் அங்கே தென் மாவட்டங்கள் மிக சிறப்பாக திருக்குறள் பணியை செய்து வருகிறார்கள். இப்ப ஐயா நீங்க சொன்னது போல மிக சிறப்பாக நம்மளுடைய லயன்ஸ் கிளப் போல, அரிமா கிளப் போல நம்ம வந்து இந்த திருக்குறளை சமூக பணியை இணைக்க வேண்டும். அதாவது பள்ளி கல்லூரி இவங்களுக்கு கொண்டு போறது போல நாம வந்து உதாரணமாக சமூக இரத்த தானம் செய்கின்ற பணி, அதே போல அனாதை பணங்களுக்கு, அந்த மாதிரியான பணிகளை சமூக பணிகளை இணைத்து செய்யறப்ப மக்கள் வருவாங்க. இப்ப அரசு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டியிருக்காங்க, அதே போல கலைஞருக்கு மதுரையில பண்ணியிருக்காங்க. அது போல அரசுக்கு நாம வந்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கடிதம் கொடுத்து திருக்குறள் ஆராய்ச்சி, திருக்குறள் தொடர்பான உலக நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப கூட சுவிட்சர்லாந்துல வந்து அவர்கள் மிக சிறப்பாக 4000 மாணவர்கள் படிக்கிறாங்க அங்க, அந்த இடத்துக்கு நாங்க போக போறோம். இப்படி நிறைய உலகம் முழுதும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல கலிபோர்னியாவில அந்த குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள் பண்ணி நம்ம பட்டமளிப்பு விழா நடத்தணும் பாருங்களா, அதே போல அவங்க இந்த குழந்தைங்களுக்கு பட்டமளிப்பு விழாவே நடத்துகிறார்கள். திருக்குறள் சொல்லுகின்ற குழந்தைங்களுக்கு அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மிக சிறப்பாக இந்த பணியை நம்ம விரைவில் ஒருங்கிணைக்க வேண்டும். விரைவில் இது தொடர்பாக ஐயா அவர்கள்
நம்மளுடைய தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவர்கள் நம்மளை மிக சிறப்பாக ஊக்கப்படுத்தி விரைவில் நீங்கள் ஒரு மாநாட்டை அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நீங்கள் கூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக சிறப்பாக உயர்ந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று நம்மளுடைய வள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார். அதே போல தொல்காப்பியர் உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை ஓமையை சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த ஓமையை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப நம்மளுடைய இந்த திருக்குறளை மிக உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும். தேசிய நூலாக மட்டும் அல்லாமல் உலக மக்களுக்கு அனைவருக்கும் உரிய ஒரு மறையாக நூலாக வழிகாட்டாக இறங்குகின்றது. மிக சிறப்பாக இன்னும் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். நாம் அனைவரும் திருக்குறளை படிக்கின்றோம், பாடத்திட்டத்தில் வைக்கின்றோம், ஒப்பிக்கின்றவர்களுக்கு நாம பரிசு கொடுக்கின்றோம். ஆனால் திருக்குறள் வழி நடக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு இன்றைய காலச்சூழலில் இந்த திருக்குறளை மக்கள் கடைபிடிப்பார்களானால் நம்மளுடைய சமூகத்தில் தீவிரவாதம் இருக்காது, பாலியல் தொந்தரவு இருக்காது, குழந்தைகளுக்கு நடைபெறுகின்ற அந்த அறம் அற்ற சமூகம் அவர்களுக்கு அதாவது நெறி காட்டக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய அமைப்பு விளங்க வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு மிகச்சிறந்த அவனுடைய வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. அருமை அருமை, மிக நன்றா சொன்னீங்க. அது உண்மையிலே இப்ப இந்த மன்றங்களை இணைப்பதற்கு நாரம்பூநாதன், கல்யாணி சிவமாயனார்லாம் நமக்கு மிக பெரும் துணையா இருக்காங்க. அவருடைய தொண்டு எப்பவும் நமக்கு இருக்கும். இப்ப மைசூரில் இருந்து இணைந்திருக்கின்ற பேராசிரியர் சீதா ராமசாமி அவர்கள் வாங்கம்மா. முனைவர் சீதா ராமசாமி. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை எல்லாரும் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு 3 வரைக்கும் வகுப்பு இருந்தது, விழுந்தடிச்சு வந்த நானு. அதனால கேட்க முடியவில்லை. 3:45 தான் என்னால் வீட்டுக்கு வர முடிந்தது, கேட்க முடிந்தது. மன்னிக்க வேண்டுகிறேன். அதனால் உங்களுடைய அந்த காணொளியில இருந்துதான் என்னால் பார்க்க முடிந்தது. மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. திண்டுக்கல்லில் இருந்து இணைந்திருக்கின்ற ஷாஜஹான், இவர் திருக்குறள் படிப்பகம் வைத்து நடத்துகிறார், அதனுடைய தலைவரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருக்குறள் பரப்புரைஞர் அப்படின்னு வேற தன்னை அறிமுகப்படுத்தி உள்ளார். உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேச வாங்க ஷாஜஹான். உங்களுடைய முயற்சியை பாராட்டுகிறோம். திருக்குறள் படிப்பகம் வைத்து பலரையும் திருக்குறள் படிப்பதற்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற உங்களை மனதார பாராட்டுகிறோம். வாங்க, இணைப்பில் வாருங்கள். அடுத்தது கமலவல்லி கூட உங்களுடைய மைக்கை இதுல என்னன்னா மைக்கை நம்ம அன்மியூட் பண்ண உடனே பண்ணிடணும். அது என்னாச்சு, இல்லாட்டி திரும்பவும் அது மியூட் ஆயிடுது, வேற ஒண்ணும் இல்லை. நான் அன்மியூட் பண்ண உடனே ஷாஜஹான், இதுதான் அடிக்கடி சொல்றது, இணைப்பில் உள்ளவர்கள். ஷாஜஹான் வந்துட்டார். வாங்க ஷாஜஹான். கோமலவல்லி பேசுறாங்க. சரி வாங்க, கனகவல்லி வாங்கம்மா. கோமலவல்லியா? பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க பேச தொடங்கலாம். உங்களை அறிமுகப்படுத்துங்க, நீங்க என்னன்னு, அதுக்கப்புறம் சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நான் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன் சார். இப்பதான் சார் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன படிக்கிறீங்க? 33 சார். BA தமிழ் போட்டிருக்கேன் சார். BA தமிழ் முதலாண்டா இரண்டாம் ஆண்டா? முதலாம் ஆண்டு சார். மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இதுதானே? புரியல ஐயா. பணி செய்து கொண்டே படிக்கிறீர்களான்னு? ஆமாங்க ஐயா. சரி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து நன்றி உரை வையாபுரி தயாராக இருக்கிறார். ஓரி மனிதர்கள் வந்தவர்களை கொஞ்சம் பேச வைக்கலாம்னு எனக்கு புரியுது. இப்ப அடுத்தது யமுனா வாங்க. அதாவது இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து மற்றவங்க பேசுறதை கேட்டு தான் என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது தன்னை தயார் பண்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு நல்ல இந்த நிகழ்ச்சி உங்களை நன்றாக செதுக்கும், சிறந்த பேச்சாளர் ஆவதற்கு. என்ன வரீங்களா? யமுனா இல்ல, இன்னொருத்தங்க இருந்தாங்களே, கமலின்னு இருக்காங்களா? சரி, நிறைவாக நேரம் கருதி இருக்காங்க. கமலி இருக்காங்க. ஐயா சாமி அன்மியூட் பண்ணுங்க. நீங்க you can do that. பேச முடியுமான்னு பாருங்க. சரி, இப்ப ஐயா சாமி நீங்க பேசுங்க. நிறைவாக நேரம் ஆயுது, கருத்தை சொல்லுங்க. புன்னைவன நாரம்புநாதன் ஐயா அவர்கள் இதுவரையிலும் நம்ம இவர் சொன்னது மாதிரி இதுவரையிலும் கேட்காதவங்க தென் தமிழகத்துல உள்ள திருக்குறள் மன்றங்களை ரொம்ப 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 சிறப்பாக, அதாவது
நீரோடை மாதிரி, தெளிந்த நீரோடை மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா நம்ம இந்த கம்பன் கழகம் இருக்கிறது மாதிரி திருவள்ளுவர் கழகத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கஷ்டப்படணும். நம்ம எல்லாம் ஒன்று இணைந்து கஷ்டப்பட்டோம்னா கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி. நன்றி ஐயாசாமி அவர்களே. நிறைவாக நன்றி நவில தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்கள், இவர்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இது நடைபெறுகிறது என்றால் அவர்கள் துறை தலைவர் வையாபுரி அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் மிகுதி. இப்பொழுது அவர்கள் வருவார்கள். இன்னொன்று, நம்ம நிச்சயமாக ஜனவரியிலிருந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ்லாம் நம்ம தொடங்கிடுவோம். அதற்குரிய நூல்களை தயார் செய்வதில் ஒருவர் இன்றைக்கு நன்றி உரை நவில இருக்கின்ற முனைவர் வையாபுரி அவர்கள். அன்மியூட் பண்ணிட்டீங்க, வாங்க அன்மியூட் பண்ணி பாருங்க. நீங்க வையாபுரி அவர்கள் நன்றி உரை. ஐயா வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கமும் இணைந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நிறுவியுள்ள திருக்குறள் இருக்கையின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாக உலகெங்கும் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு இணையத்தை உருவாக்கி இணைய வழியிலே தற்பொழுது மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற, குறிப்பாக இது 21வது நிகழ்வு. இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் பெரும் வீச்சோடு நடைபெறவிருக்கிறது. இதற்கு அனைத்திற்கும் அடித்தளமாக தூண்டுகோலாக விளங்குபவர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் சு ஆறுமுகம் ஐயா அவர்கள். அவர்களுக்கு இந்த இனிய நேரத்திலே நம் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாக ரீதியாக பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் முனைவர் கூரா செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினுடைய சிறப்புரையாளர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று உரை வழங்கிய எமது தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய பேராசிரியர் இயக்குனர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு அம்பாசமுத்திரம் திருக்குறள் அறக்கட்டளையினுடைய அந்த நிறுவனர் அல்லது பொறுப்பாளர் திருவாளர் புன்னைவன நாரம்பூநாதன் அவர்கள் தென் மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகளுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற அந்த தலைப்பிலே மிக ஐயாசாமி ஐயா குறிப்பிட்டது போன்று ஒரு தெளிந்த நீரோடை போன்று ஒரு தெளிவான உரையை வழங்கினார்கள். ஐயாசாமி ஐயா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், கம்பன் கழகம் போன்று திருக்குறள் கழகம் வருவது சற்று கடினம் என்று குறிப்பிட்டார்கள். நான் சொல்வதை சற்று கோபித்துக் கொள்ள வேண்டாம். திருக்குறள் தமிழ் பின்புலத்தில், தமிழ் பண்பாட்டில், தமிழர்களுடைய சங்க இலக்கியத்தின் பிழிவாக சங்க இலக்கியத்திற்கும் அடுத்து வருகிற 200 கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் தொடர்ச்சியான தமிழ் இலக்கியத்திற்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். கம்ப ராமாயணம் தமிழ் மண்ணுக்கு அப்பால் நிகழ்ந்த ஒரு கதை. அந்த கதையை தமிழ் சூழலுக்கு ஏற்ப சிறந்த ஒரு கவிஞர் கம்பர் மாற்றி அமைத்த ஒரு இலக்கியம். அவர் ஏனோ ஒரு சிலப்பதிகாரம் போன்றோ அல்லது மணிமேகலைக்கு ஏதோ வேறொரு கதையை கம்பர் எடுத்து, ஒருவேளை திருக்குறளையே கூட கம்பர் எடுத்திருந்தால் இன்னும் மிகச் சிறந்த இலக்கியமாக கூட இருந்திருக்கலாம். ஆக நாம கம்பன் கழகத்தை ஒப்பிடுவதை விட அதை விடவும் சிறந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த திருக்குறளுக்காக நிச்சயமாக வரும் என்று நம்பலாம். நம்பிக்கையில் ஒன்றும் தவறில்லை. நம் பெருசா ஆசைப்படல, திருக்குறளுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதுல என்ன தவறு இருக்கிறது? நிச்சயமாக வரும். நிறைய இளைய தலைமுறைகள் எல்லாம் அந்த திருக்குறள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இது போன்று நடத்துகிற ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வும் திருக்குறளை சமகால சமூகத்திற்கு தொடர்ந்து எடுத்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது, ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நினைக்கலாம் இது ஏதோ பெரியவர்கள் கலந்து கொள்கிறார்கள், இவர்கள் கலந்து கொள்வதால்
இவர்கள் கருத்து சொல்வதால் திருக்குறள் வளர்ந்து விடுமா என்றெல்லாம் இல்லை. கம்பராமாயணம் இந்த அளவுக்கு விதந்து பேசப்படுவதற்கு காரணம் பட்டி தொட்டிகள் எங்கும் தொலைக்காட்சிகள் எங்கும் அதன் நிகழ்ச்சிகளாக மக்கள் முன் அவ்வளவு எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதனை மக்கள் முன் வைப்பதால் தான் அந்த கம்பராமாயணம் ஒரு முக்கிய இடத்தை நம் பண்பாட்டிலும் சமூகத்திலும் பெற்றிருக்கிறது. திருக்குறளையும் நாம் அந்த நோக்கிலே எடுத்து செல்கிற போது நிச்சயமாக அது சிறப்பானதாக அமையும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கருத்தை தான் நம்மளுடைய சிறப்புரையாளர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய புன்னைவன நாரம்பூ நாதன் ஐயா அவர்களுக்கு நம் 2 நிறுவனத்தின் சார்பிலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களின் சார்பிலும் மாணவர்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்கள் சிறப்பான கருத்துக்களை தங்களுடைய பார்வையை முன்வைத்தீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளுடைய நிறுவன செயலர் செய்யோன் ஐயா அவர்கள் கருங்கண்ணாடியை அணிந்து இளமையாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி கண்ணாடியை கலட்டி அந்த வகையில ஐயா அவர்கள் மிக துடிப்போடு இளமை துடிப்போடு முனைப்போடு இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமையான நன்றி உரையை நவீன்ற பேராசிரியர் முனைவர் ஒய்யாபுரி அவர்களுக்கு நன்றி. இப்போ ஒரு தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் பங்கேற்றாங்கன்னா அவர்களை இங்கே பங்கேற்க வைத்த பெருமை பேராசிரியர் வையாபுரி, பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா, அரங்கநாதன், ஜெயந்தி போன்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் உரித்தானது. இதே போன்று தொடர்ந்து பங்கேற்க வையுங்கள். இவர்களுக்கு உரிய பங்கேற்பு சான்றிதழ் தயாரித்து வழங்கி விடுவோம். என்னன்னா இதுவரை நாங்க மட்டும்தான் இருந்தோம், அதனால எங்களுக்கு வழங்கல, தேவையில்லைன்னு. இளைஞர்கள் வந்தால் உறுதியாக பங்கேற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும், மாற்றில்லை. இன்னைக்கு உடனே கொடுக்காட்டாலும் நான் நாளைக்கு இதுக்கு லிங்க் தயார் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், சரியா? இது இன்றைக்கு 26 1ஆம் தேதி அன்றைக்கு அக்டோபர் 1 அறிவியல் பூங்கா நிகழ்ச்சி, அதாவது அறிவியல் அரங்கம். அந்த 1ஆம் தேதி அறிவியல் அரங்கம் நிகழ இருக்கின்றது. 3ஆம் தேதி மறுபடியும் அந்த 3ஆம் தேதி யார் வர்றாங்கன்னா நம்ம டாக்டர் கரு நாகராஜன் அவர்கள் திருக்குறளில் உளவியல் கோட்பாடுகள் பற்றி பேசுறார். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நமக்கு நிறைய ஸ்கோப் நிறைய இருக்கு. நான் இன்டர்நேஷனல் போரம்னு சொல்றேன்னு, நமக்கு திருக்குறள் பெரிய ஸ்கோப் கொடுக்குது. கம்பராமாயணத்துல அந்த அளவுக்கு ஸ்கோப் வராது. ஆனால் இதை யோசிச்சு பாருங்க, லயன்ஸ், ரோட்டரி, அது மாதிரி ஒரு தொண்டு நிறுவனமா வர்றதுக்கு திருக்குறள் அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை பத்தி இன்னும் சிந்திக்கணும். நிச்சயமா நம்மளால செயல்படுவோம், ஒன்று சேர்வோம், அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி, அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.